இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பட்டாணி உருளைக்கிழங்கு கீமா போட்டு நம்ம இன்றைக்கி சைட் டிஷ் ரொட்டி தோசைக்கு காம்பினேஷன், ஒயிட் ரைஸ் கூட காம்பினேஷன் கூட சூப்பராக இருக்கும். குக்கரில் முதல்ல எண்ணெய் போடுங்க. வறுக்கரண்டி எண்ணெய் சூடாயிட்ட பிறகு ஒரு பெருசாக வெங்காயம் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு பேஸ்ட் மாதிரி தெரியுது, பட்டு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஃப்ரை ஆகிட்ட பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி சேர்த்தனா அந்த வாசனை சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அது சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கீமா ஆட் பண்ணிக்கலாம். இது 250 கிராம்ஸ் இருக்குது. 1/4 கிலோ கீமா போட்டு உடனே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சிம்பிளாக இருக்குது. என்ன தெரியுமா? 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், லாஸ்ட்டில் கரம் மசாலா, கிராம பட்டை ஏலக்காய் 2 பீஸ் போட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நான் போட்டிருக்கேன். 2 கத்தை மெத்திக்கீரை நல்லா வாஷ் பண்ணி போடுங்க. இந்த டைம் மெத்திக்கீரை சேர்த்தனா அந்த கசப்புனஸ் போயிடும். அதுக்காக எப்போவுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் மெத்திக்கீரை கொஞ்சம் கூட கசப்பு இல்லாது நல்லா இருக்கும். 5-6 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது பட்டாணி ஃபுல் நைட் ஊற வச்சு நான் சேர்த்துருக்கேன். இது 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் தோல் எடுத்து நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் போடாதீங்க, கொஞ்சம் கம்மி இருந்தால் இந்த டைம் உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 நம்பர் பச்சை மிளகாய். இது பாருங்கள். தக்காளி, தேங்காய் 2 பீஸ், தக்காளி 5 - 6. தேங்காய் 2 பீஸ் போதுங்க. தக்காளி 4 நம்பர் இல்லைன்னா 5 நம்பர் நீங்கள் சேர்த்துக்கலாம். கிராம்ஸில் பார்த்தோன்னா 200 கிராம்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சரி. கிரைண்ட் பண்ணி சேர்த்தனா சைட் டிஷ்க்காக அந்த கறி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது தக்காளி பேஸ்ட்டு. 2 தக்காளி தேங்காயில் சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். 2 தக்காளி தனியாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன். 1 கப் தண்ணி சேர்த்தனா இந்த மாதிரி கறி திக்னஸ் வந்து இருக்குது. லாஸ்ட்டில் ஃப்ரெஷ் மல்லி வாஷ் பண்ணி நான் சேர்த்துட்டேன். லிட் க்ளோஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நம்ம சூப்பரான டேஸ்டியான அப்படியே கம்ம வாசனை சூப்பராக நம்ம கறியில் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிகினர்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனா பேச்சுலர் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த சிம்பிளான மெத்தட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட் கண்டிப்பாக இதே மாதிரி வரும். இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஜூஹி தமிழ் சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.